வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் மாநிலங்களவை உறுப்பினரும் நடிகருமான கமல்ஹாசன் சந்திப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்தியாவிற்கு 25% கூடுதல் வரி விதித்துள்ள சூழலில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகை. திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்வதை தடுக்க கச்சத்தீவை திரும்ப பெற்று நிரந்தர தீர்வினை காண வேண்டும். தமிழக அரசிற்கு சீமான் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் பேருந்து 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 3 வீரர்கள் உயிரிழப்பு, 15 வீரர்கள் படுகாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியை மாநிலங்களவை உறுப்பினரும் நடிகருமான கமல்ஹாசன் சந்தித்து தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டேன் என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக தேர்வான நடிகர் கமல்ஹாசன் கடந்த ஜூலை 25ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கமல்ஹாசன் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் கமல்ஹாசன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். ஒரு கலைஞனாகவும் தமிழகத்தின் பிரதிநிதியாகவும் அவரிடம் சில கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறேன் என்றும் அவற்றுள் கீழடி அகழ்வாராய்ச்சி, தமிழின் தொன்மை, தமிழ் நாகரிகத்தின் பெருமையை உலகிற்கு உரக்க சொல்லும் தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டேன் என்று பதிவில் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்தியாவிற்கு 25% கூடுதல் வரி விதித்துள்ள சூழலில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகிறார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா சென்றுள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் புதினை நேரில் சந்தித்து இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்தார். இதனை உறுதி செய்யும் விதமாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகை உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதின் இந்திய வருகைக்கான தேதிகள் இறுதி செய்யப்படுகின்றன என்றும் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சீனா செல்வதற்கு முன்னதாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா இந்தியாவிற்கு வரி கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் புதின் இந்தியா வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அஜித் தோவலின் பயணத்தை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இந்த மாத இறுதியில் ரஷ்யா செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். போட்டோஷூட் நடத்தி பெயர் வைப்பதில் சாதனை புரிந்து வரும் திமுக அரசு இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று ஒரு புதிய புரளியை கிளப்பிவிட்டு விளம்பரம் தேடுகிறது என்றும், மக்களை பற்றி கவலைப்படாமல், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல், மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் கொடுக்காமல் வெற்று விளம்பரம் செய்யும் திறனற்ற அரசு என்று திமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறோம் என்றும், இதனை நிரூபிக்கும் வகையில் திமுக அரசு மீண்டும் ஒரு பொய்யை சொல்லி வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் 3ஆம் திருத்தப்பட்ட மதிப்பீடு என பல்வேறு நிலைகளில் 6 கட்டங்களாக வெளியிடப்பட்டு அதன் பிறகே இறுதி மதிப்பீடு வெளியாகும் எனவும், இந்த புள்ளி விவரம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றம் அடையும் என்பதே உண்மை எனவும், அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சி 9.69% என கணக்கிடப்பட்டது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி கணிப்பில் 11.19% உயர்ந்துள்ளது. இந்த கணிப்பு மாறலாம் என்ற நிலையில் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எப்படி எட்ட முடியும் என்றும், ஆனால் திமுக அரசு தைரியமாக இந்த பொய்யை தொடர்ந்து சொல்லி வருகிறது எனவும், இப்படி பொய் பேசி மக்களை மயக்கி ஏமாற்றுவதே இவர்களின் வாடிக்கை எனவும், நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்பது போல் 1 டிரில்லியன் பொருளாதார ரகசியம் அவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் தெரிவித்த அவர், வெற்று விளம்பரங்களை தவிர்த்து மக்கள் நலனில் திமுக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதையும், திமுகவின் ரவுடி பட்டாளத்தின் அட்டூழியத்தை கண்டும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் என்றும், பொய் சொல்லி விளம்பர ஷூட்டிங் நடத்தும் திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்றும் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்வதை தடுக்க கச்சத்தீவை திரும்ப பெற்று நிரந்தர தீர்வினை காண வேண்டும் என்று தமிழக அரசை சீமான் வலியுறுத்தியுள்ளார்.
நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 14 மீனவர்கள் கற்பெட்டி கடற்பரப்பு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும், தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற கடந்த 55 நாட்களில் 47 தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை இனவெறி கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பல லட்சம் மதிப்பிலான அவர்களின் விசைப்படகுகளும் பறிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்தியா மற்றும் தமிழ்நாடு அரசுகளின் கையாளாகத்தனமே தமிழ்நாடு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் இனவெறி அடக்குமுறைகள் தொடர்வதற்கான முதன்மை காரணமாகும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கம் போல கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசிற்கு வெறும் கடிதம் மட்டுமே எழுதுவதை கைவிட்டு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள கச்சத்தீவு வழக்கினை விரைவுபடுத்தி 50 ஆண்டு காலமாக கொடுத்து வரும் வாக்குறுதியை இனியாவது நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அறிக்கையில் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் பேருந்து 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 3 வீரர்கள் மரணமடைந்தனர். 15 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் கட்வாவிலிருந்து உதம்பூர் மாவட்டத்தில் உள்ள பசந்த்கர் பகுதிக்கு செல்வதற்கு காலையில் சிஆர்பிஎஃப் படையின் 187வது பேருந்தில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் பயணித்தனர். அப்போது 200 அடி ஆழமான பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 18 வீரர்களில் 3 வீரர்கள் மரணமடைந்தனர். 15 வீரர்கள் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு உதம்பூரில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்திற்கான காரணம் குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு கல்வி நிதியான ரூபாய் 2151 கோடியை தர மறுத்தாலும் சாமானிய வீட்டு பிள்ளைகள் படிக்க அனுமதிக்காத புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று புத்தாளம் அருகே நடைபெற்ற கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் அருகே தனியார் செவிலியர் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழா கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் நஸ்ரின் சூசை தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு செவிலியர் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். அதன் பின்னர் மாணவர்களிடையே புதிய கல்விக் கொள்கை பற்றி உரையாற்றினார். அப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை என்பது 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் அரசு தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்கள் அவர்கள் தாய் தந்தையரின் குல தொழில்களை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும், மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை திமுக அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மத்திய அரசின் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 2151 கோடி நிதியை தரவில்லை என்றும், இருப்பினும் சாமானிய வீட்டு பிள்ளைகள் படிக்க அனுமதிக்காத இந்த திட்டத்தை தமிழகம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். முதலமைச்சர் பெயரில் அரசின் திட்டங்கள் துவங்கப்படுவது வழக்கமானதுதான் என்றும், அதிமுக ஆட்சியில் 100க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு முதலமைச்சரின் பெயரில் துவங்கப்பட்டது என்றும் சென்னை வேளச்சேரியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வேளச்சேரியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1000 இடங்களில் கலைஞர் கருணாநிதி திருவுருவ படங்கள் நிறுவப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் கலைஞர் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டு நோயாளிகளுக்கு போர்வை வழங்கப்பட்டது எனவும், கலைஞர் எழுதிய பாடலை இசையமைத்து பாடும் நிகழ்வும் நடைபெறுகிறது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். 7ஆம் நினைவு நாளினை ஒட்டி சென்னை தெற்கு மாவட்டத்திற்குள் அடங்கிய சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், பெருகம்பாக்கம், வேளச்சேரி, மதுரவாயல் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1000 இடங்களில் அவரின் திருவுருவ படங்கள் வைத்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இன்று காலையில் அவரின் திருவுருவச் சிலைகள் அமையப்பெற்றிருக்கிற சைதாப்பேட்டை பஜார் சாலையில் அமைக்கப்பட்டிருக்கிற திருவுருவச் சிலை, அப்துல் ரசாக் தெருவில் அமைக்கப்பட்டிருக்கிற சிலை, ஜாபர்கான்பேட்டை ஆர்வி நகரில் அமைக்கப்பட்டிருக்கிற சிலைகளுக்கு
மலர் மாலைகள் அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய தலைமையில் நடைபெற்ற லட்சக்கணக்கான தமிழ் பெருங்குடி மக்கள் பங்கேற்ற பேரணியிலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு குறுகிய மனப்பான்மையுடன் அதிமுக செயல்படுகிறது என்று வெங்கமேடு பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். கஷரூரை அடுத்த வெங்கமேடு பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 3 மற்றும் 7வது வார்டு பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகள் குறித்த மனுக்களை அளித்தனர். பெறப்பட்ட மனுக்களை பரிசீலித்து தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நலத்திட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். முகாமை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கஷரூர் மாவட்டத்தில் 179 முகாம்கள் அமைக்க திட்டமிட்டு நேற்று வரை 46 முகாம்கள் நடத்தப்பட்டு 36,632 மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளது எனவும் அதில் குறிப்பிட்ட சில மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது எனவும் 45 நாட்களுக்குள் அனைத்து மனுக்களுக்கும் தீர்வு காணப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே மங்கநல்லூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்டோருக்கு வடை பாயாசத்துடன் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உணவு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவிற்கு உட்பட்ட பண்டாரவாடை, கப்பூர், வழுவூர், மங்கநல்லூர் ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மங்கநல்லூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமில் மகளிர் உரிமை தொகை, பட்டா மாற்றம், குடிநீர் இணைப்பு, முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கான மனுக்கள் பெறப்பட்டன. முகாமில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பங்கேற்று தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான ஆணைகளை வழங்கினார். முகாமில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். மனுக்கள் தீர்ந்துவிட்ட நிலையில் மனுக்களை வரவழைத்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடை பாயாசத்துடன் விருந்து உபசரிப்பு நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு அனைவருக்கும் உணவு பரிமாறினார். இதில் 2000க்கும் மேற்பட்டோர் உணவருந்தி சென்றனர். கட்டுக்கடங்காமல் குவிந்த பொதுமக்கள் கூட்டத்தால் அதிகாரிகள் திணறினர். முகநூலில் பெண்களை இழிவுபடுத்தும் பதிவுகள் பதியப்படுவது அரசியலுக்கு வரும் பெண்களுக்கு மிகுந்த அவநம்பிக்கை ஏற்படுத்தும் என்று கடலூரில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை கடந்த 2017ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் முகநூல் பக்கத்தில் அவதூறாக பதிவு செய்தது தொடர்பாக கடலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஆஜராகிய தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குமூலம் அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2017ஆம் ஆண்டு நான் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒருவர் தவறான வார்த்தைகளால் சமூக வலைதளங்களில் பதிவு செய்தது தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு சாட்சி சொல்ல வந்துள்ளேன் என்றும் யாருக்கும் தண்டனை பெற்று தருவது என்னுடைய நோக்கமல்ல, அவரை மன்னிப்பு கூட எனக்கு உகந்ததுதான் என்றும், ஆனால் இதே போன்று பெண்களை இழிவுபடுத்தும் பதிவுகள் அரசியலுக்கு வரும் பெண்களுக்கு மிகுந்த அவநம்பிக்கை ஏற்படுத்தும் என்றும் அவரது குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும் எனவும் வருங்காலத்தில் பெண்கள் அரசியலில் ஈடுபடுவதை தடுக்கும் எனவும் இது போன்ற தவறான வார்த்தைகளை முகநூலில் யாரும் பதிவு செய்ய வேண்டாம், அப்படி பதிவு செய்பவர்களுக்கு அவரது கட்சி தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்து அதனை நீக்க சொல்ல வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். 2017 நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது மிக தவறாக மிக அசிங்கமான வார்த்தைகளை, சொல்ல முடியாத வார்த்தைகளை, ஒரு பெண் என்று வடிக்க முடியாத வார்த்தைகளை விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சார்ந்த தம்பி ஒருவர் பதிவு செய்திருந்தார். அந்த வழக்கு இன்று வந்திருக்கிறது. அதற்கு சாட்சி சொல்ல நான் வந்திருக்கிறேன். ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் மிக தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வெட்ட வெளிச்சமாக இது பதிவு செய்யப்பட்டது என்று நிரூபிக்காக நாங்கள் அதை சமர்ப்பித்திருக்கிறோம். ஆனால் இன்று சாட்சியாக வர வேண்டும் என்பதனால் நான் இங்கே சாட்சி வந்தேன். என்னோட நோக்கம் என்னவென்றால் யாருக்கும் தண்டனை பெற்று தருவது அல்ல எனது நோக்கம். எனது நோக்கம் அவர்களை மன்னிப்பது கூட எனக்கு உகந்தது தான். ஆனால் இதை போல
பதிவுகள், பெண்களை இழிவுபடுத்தும் பதிவுகள், அரசியலுக்கு வரும். கேவிக்குப்பம் அடுத்த முக்குன்றம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த முக்குன்றம், செங்குன்றம் உள்ளிட்ட பஞ்சாயத்துகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் லட்சுமணாபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமில் பல்வேறு குக்கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசின் திட்ட உதவிகளை வழங்க கோரியும், கலைஞர் உரிமை தொகை வழங்க வேண்டியும் நீண்ட வரிசையில் நின்று மனுக்களை அளித்தனர். முகாமில் குடியாத்தம் வட்டாட்சியர் பழனி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்றுக்கொண்டார். முகாமில் பஞ்சாயத்து தலைவர்கள் குமரன், கங்கா, ராமு மற்றும் துறை வாரியாக அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீனம்பாக்கம் மேம்பாலத்திலிருந்து குதித்து ஐடி ஊழியர் தன்னை மாய்த்து கொண்ட சம்பவம் குறித்து மீனம்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். குரோம்பேட்டை சாந்தி நகரை சேர்ந்த பாலாஜி என்பவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இவர் வழக்கம் போல் காலையில் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு மீனம்பாக்கம் விமான நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்தின் மேல் சென்றார். அவர் திடீரென இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மேம்பாலத்திலிருந்து கீழே குதித்தார். இதில் பாலாஜியின் தலை மற்றும் முகம், இடுப்பு ஆகிய பகுதிகளில் எலும்புகள் உடைந்து பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்ததும் மீனம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் விரைந்து சென்று படுகாயத்துடன் இருந்த பாலாஜியை மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பாலாஜி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஐடி நிறுவனத்தில் பணியில் சேர்ந்த பாலாஜி பணி சுமை காரணமாக உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக தன்னை மாய்த்து கொண்டாரா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து கடந்த மாதம் 2 பேரும், தற்போது மீனம்பாக்கம் மேம்பாலத்திலிருந்து ஒருவரும் உயிரை மாய்த்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு அரக்கோணத்தில் நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா துவக்கி வைத்து கைத்தறி நெசவாளர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கினார். 11வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு அரக்கோணம் அடுத்த குருவராஜபேட்டை பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய குருராஜபேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் ஏற்பாட்டின்படி சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். முகாமில் பொது மருத்துவம், கண் மருத்துவம், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவமும் நடைபெற்றது. முகாமில் கைத்தறி நெசவாளர்கள் குடும்பத்தினர் ஏராளமானோர் பங்கேற்று பயன்பெற்றனர். மேலும் கைத்தறி நெசவாளர்களுக்கு தேவையான உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார். இதில் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர், வட்டாட்சியர் வெங்கடேசன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபாகரன், தாஸ், பிரகாஷ், அரக்கோணம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஆசிரியர் தமிழ்மணி, ஒன்றிய செயலாளர் சவுந்தர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிறந்த நாள் காணும் தமிழ்நாடு மாநில தலைவர் சசிகுமாருக்கு ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவரும் மாவட்ட பொறுப்பாளருமான அருள்ராஜ் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கரன் தமிழ்நாடு மாநில தலைவர் சசிகுமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த வேட்பாளர்களும் வெற்றி தோல்வி கண்ட வேட்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பயணிக்க தலைவர் ராகுல் காந்தி அழைக்கிறார் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவரும் மாவட்ட பொறுப்பாளருமான அருள்ராஜ் கலந்து கொண்டு பிறந்தநாள் காணும் சசிகுமாருக்கு மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தார். நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கவாஸ்கர், ஸ்ரீபெரும்புதூர் நகர ஒருங்கிணைப்பாளர் டெல்லி குமார், அரக்கோணம் தொகுதி பொறுப்பாளர் சரவணன், டேவிட், தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சசிகுமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை முன்னிட்டு மாங்காடு நகர இளைஞரணி சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட மாங்காடு நகரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை முன்னிட்டு மாங்காடு நகர இளைஞரணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் SPK தென்னரசு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் SPK தென்னரசு, மாங்காடு நகர கழக செயலாளர் லயன் T சந்திரமோகன், காஞ்சிபுரம் மாவட்ட
இளைஞரணி அமைப்பாளர் அருண் ராஜா, மாங்காடு நகர இளைஞரணி பொறுப்பாளர் அருண், காஞ்சிபுரம் மாவட்ட சார்பு அணி அமைப்பாளர்கள், குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர்கள், மாங்காடு நகர சார்பு அணி பொறுப்பாளர்கள் மற்றும் மாங்காடு நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இலவச வீட்டுமனை பட்டா வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து ஆரணியில் திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகாவில் 70க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக அரசு திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து ஆரணி கோட்டை மைதானம் அருகே உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திருநங்கைகளை காவல்துறையினர் தடுத்த நிலையில் திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் அருகே ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட திரௌபதி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு 27 அடி உயரம் கொண்ட கொடிமரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் பகுதியில் பழமையான தர்மராஜர் உடனுறை திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவிற்காக கொடிமரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோமாதா பூஜை நடைபெற்றதை அடுத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகசாலையில் சிறப்பு யாகங்கள் வளர்க்கப்பட்டு 27 அடி உயரம் உள்ள கொடிமரத்திற்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் கொடிமரம் நடவுள்ள இடத்தில் நவதானியங்கள், பால் உள்ளிட்ட பொருட்களை படைத்தனர். அதன் பின்னர் கொடிமரம் நடப்பட்டது. அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் திமுகவினர் கருணாநிதியின் சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKP கதிரவன் தலைமையிலும் ஒன்றிய செயலாளர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலையிலும் திமுகவினர் கலந்து கொண்டு கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அமைதி ஊர்வலம் சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தின் அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் அவைத்தலைவர் கருணாநிதி, திமுக நிர்வாகிகள் G. குமாரராஜா, GVS கல்யாணசுந்தரம், பழஞ்சநல்லூர் பாஸ்கர், பூக்கடை செந்தில், மணிமாறன், சுப்பிரமணியன், நத்தமலை உத்ராபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி கலைஞர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சந்தவேலூர் சத்யா, திருமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ரேகா நரேஷ், சிறுமாங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சுபரஞ்சனி கன்னியப்பன், திமுக மாவட்ட பிரதிநிதி சிவபாலம், பொடுவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மேயர் மகேஷ் தலைமையில் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுகவினர் அமைதி பேரணியாக ஒழுகினசேரி மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் மாநில உணவு கழக தலைவர் சுரேஷ் ராஜன், மாவட்ட அவைத் தலைவர் ராஜரத்தினம், பொருளாளர் கேட்சன், மாநகர செயலாளர் ஆனந்த் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள், மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி, துணை மேயர் ஜெனிட்டா, மாநகர திமுக செயலாளர் ஆனந்த் சேகரன் உள்ளிட்ட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு அமைதி பேரணியாக கலைஞர் அரங்கத்திற்கு சென்று அங்குள்ள கலைஞர் கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் மத்திய ஒன்றியம் திமுக சார்பில் மத்திய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் ஏற்பாட்டில் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான நிவேதா முருகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்று திருக்கடையூர் ஆர்ச் பகுதியிலிருந்து பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்றனர். அதன் பின்னர் பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மதுரை சோழவந்தான் பகுதியில் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் திருக்கோவில் முன்பு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி சோழவந்தான் பேரூர் கழக தலைவர் சத்யபிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குறைவான திமுக தொண்டர்களை கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இருப்பினும் அஞ்சலி செலுத்த வந்த திமுகவினர் அஞ்சலி செலுத்தாமல் பிளக்ஸ் பேனரை மறைத்து போட்டோ ஷூட் நடத்திய சம்பவம் தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் குமராட்சி தெற்கு ஒன்றியம் லால்பேட்டை நகர திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருமான அன்வர் சாதாத், குமராட்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் சோழன் ஆகியோர் தலைமையில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு பிரியாணி பொட்டலங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து திரளாக கலந்து கொண்டு கலைஞர் அறிவாலயத்திலிருந்து கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா வரை அமைதி ஊர்வலமாக சென்று கரூர் கோவை சாலையில் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், துணை மேயர் தாரணி சரவணன், மண்டல தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதிக்கு இதய அஞ்சலி செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தக்கோலம் கூட்டுசாலையில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் SGC பெருமாள் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. பரமேஸ்வரமங்கலம் அரசு பள்ளி எதிரே துவங்கிய ஊர்வலம் தக்கோலம் கூட்டுசாலையில் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செய்தனர். இதில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள், ஒன்றிய அவைத் தலைவர் பாசே நரசிம்மன், துணை செயலாளர் சீனிவாசன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முரளி முகேஷ், வழக்கறிஞர் டெல்லி உட்பட ஏராளமானோர் திமுகவினர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் மாநிலங்களவை உறுப்பினரும் நடிகருமான கமல்ஹாசன் சந்திப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இந்தியாவிற்கு 25% கூடுதல் வரி விதித்துள்ள சூழலில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகை. திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்வதை தடுக்க கச்சத்தீவை திரும்ப பெற்று நிரந்தர தீர்வினை காண வேண்டும். தமிழக அரசிற்கு சீமான் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் CRPF பேருந்து 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 3 வீரர்கள் உயிரிழப்பு, 15 வீரர்கள் படுகாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.